சென்னையில் தொழிற்போட்டியால் அழகு நிலையத்திற்குள் புகுந்து தம்பதியை கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் சோபனா தம்பதி அதே பகுதியில் சோனாதி பாரிஸ் என்ற பெயரில் அழகு நிலையம் ஒன்று நடத்தி வருகின்றனர். இவர்கள் அதே பகுதியில் உள்ள செயல்பட்டு வரும் மற்ற அழகு நிலையங்களை விட மிக குறைந்த கட்டணங்களை வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மற்ற அழகு நிலையங்களின் உரிமையாளர்கள் குறைந்த கட்டணமாக வசூலிக்கக்கூடாது, தள்ளுபடி விலை கொடுக்கக்கூடாது என பலமுறை சோபனா லோகேஷிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அண்ணாநகர் பகுதியில் அழகு நிலையம் நடத்தி வரும் ஷாம்குமார், பரத், ஆனி உட்பட 5 பேர் கடந்த 22ஆம் தேதி ஷோபாவின் அழகு நிலையத்திற்குள் வந்து குறைந்த விலையில் அழகு நிலையம் நடத்தக்கூடாது என கூறி லோகேஷ் மற்றும் சோபனாவிடம் ஆவேசமாக சண்டையிட்டு கொடூரமாகவும் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த அண்ணாநகர் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியதோடு சம்பந்தப்பட்ட 5 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.